மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டோட கிகர் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டர்போ வேரியன்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணாங்க. சில வேரியண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லலாம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டர்போ வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வேரியண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டர்போ வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, இதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 2025 ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும். இந்த காரை வந்து கன்சிடர் பண்ணலாமா, இந்த டர்போ வேரியண்ட் வந்து எப்படி இருக்குது, இல்லை மேனுவல் வேரியண்ட் வந்து போகலாமா அப்படின்ற ஒரு முழு ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு யாரான புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் ட்ராவல்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த வண்டின்னு கிடையாது, ரெனால்ட்டில் வேறு ஏதாச்சும் வண்டியும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ண வேண்டிய இடம் ஒசூரில் இருக்க பிரபா கார்ஸ். ஸோ ரெனால்ட் ஷோரூம் தான். ஸோ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த வே நம்ம அதியமான் காலேஜ் வந்து தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும். டாடா ஷோரூம் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ மக்களே இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ RX-E வந்து என்னென்னலாம் அப்டேட் ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா RX-Z தான். பட் இதை வந்து நான் ரெப்ரசன்டேஷனாக வச்சு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஹவெவர் நம்ம வந்து அந்த வண்டியோட வீடியோவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவோம். பட் இப்போதுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு RX-E வேரியன்ட் வந்து எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 6 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட்டுக்கு. பட் 10,000 இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வந்து என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க டோர் வந்து லாக் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வைஸ், அதாவது சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா டோரை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து பவர் விண்டோஸ் வந்து பேசிக் வேரியண்ட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 சொல்லிட்டு கம்பெனி தரப்புல வந்து சொல்கிறாங்க. மொத்தமாக 15,000 மதிப்புள்ள ஃபியூச்சர்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு RX-E அதாவது பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஹைக் ஆகிருக்கிறது 10,000 தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட RX-L வேரியண்ட்டுக்கு வந்து வருவோம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிருக்கு, முதல்ல வந்து ப்ரைஸ் எவ்வளோ அப்டேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்துருவோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 வந்து பழைய ப்ரைஸ்லேருந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் டீட்டெயிலாக தான் வந்து நான் ஃபைனலாக சொல்லிடுறேன் என்ன ரேட் இருக்குது அப்படின்றது. ஸோ சேஞ்சஸ் என்னென்ன RX-Lன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட RX-Z தான் இருக்குது. பட் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ RX-Lயும் வந்து நமக்கு வந்துடும். 20.32 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. ஸோ ரிமைனிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வசதியோடு வந்து இருக்குது. ஒயர்டு தான். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது RX-L ஆப்ஷன்லேருந்தே வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வியூ கேமரா இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ RX-L வேரியண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ மொத்தமாக இந்த அப்டேட்ஸ்க்கு எல்லாமே சேர்த்து 30,000 வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு RX-T வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு சேஞ்சுன்னு இதை வந்து சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. RX-T தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து RX-L. ஸோ நம்ம இந்த RX-L சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா RX-Tல இருந்தது. இப்போ அந்த RX-T வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹையர் வேரியண்ட்னா RX-Zல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லையான்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு மாடலை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அது என்ன மாடல்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து AMT ஆப்ஷன் வந்து கிடையாது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் CVT மட்டும்தான் வந்து அவைலபிள் இருக்குது. மக்களே இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ். ஸோ ப்ரைஸிங் வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபைனல் வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருது எக்ஸ்ஷோரூம் வந்து அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வண்டியோட மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது டர்போ வேரியண்ட் RX-Z. ஸோ இந்த வண்டியோட இந்த 2025 நீங்கள் வந்து வாங்கலாமா என்னமான்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து யாரும் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை இந்த வண்டி வந்து நீங்கள் வாங்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இப்போ என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது, இந்த வண்டியில் என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ லுக்ஸை பாருங்கள். லுக்ஸ் வந்து ஒரு போல்டான ஒரு SUV லுக்கில் தான் வந்து இருக்குது. ரைடு பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ஒரு பிக்கர் வெஹிக்கிள் ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது கண்டிப்பாக. ஸோ மக்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கைகரோட ரியர் ப்ரொஃபைல். ஒரு ஷேப் பிரேக் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஸ்பாய்லரோட டிசைன் வந்து பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க மற்ற வண்டியில் வந்து பார்க்குறத விட. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த இடத்துல வந்து கம்மி ஆகிட்டு ஒரு பிரேக் லைட்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகுது. ஸோ இந்த ரியர் ப்ரொஃபைலில் வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரோம் லைன் வந்து ரன் ஆகுது. இது வந்து டாப் வேரியன்ட் தான் அப்படின்றதுனால மேக்ஸிமம் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பாருங்கள் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரியர் வைப்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ்க்கு வந்து வந்துடுவோம். ஓகே.
ஸோ பூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 405 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரியர் சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரியர் சீட்டையுமே ஃபோல்ட் பண்ணி ஒரு லக்கேஜ் பர்பஸாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு அக்கேஷனலாக ஒருத்தர் மட்டும் இல்லை ஒரு 2 பேர் மட்டும் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரியர் சீட்டுமே வந்து ஃபோல்ட் பண்ணி இங்கேயும் வந்து லக்கேஜ் வந்து டம்ப் பண்ணிக்க முடியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்னி டயர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் வந்து பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 165/80 R14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 14 இன்ச்சு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டாக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச். ஸோ இது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப்னி டயரை ஸ்டெப்னியாக மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இந்த கிகரை பொறுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கைகரோட சேஃப்டி விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற பையர்ஸ்க்கு மிகப்பெரிய கன்சர்னே வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குறவங்களுக்கு சேஃப்டி தான். ஸோ இந்த 5 ஸ்டார் அப்படின்றத வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து நிறையவே வந்து கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்க, EBD கொடுத்துட்டாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் அசிஸ்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது வந்து கிடையாது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லோல் அசிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. பெடஸ்ட்ரியன் சேஃப்டிக்காக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாதசாரி இடிச்சிருவீங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் சென்சிங் டோர் லாக், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்டில் வந்து டோர் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரி முக்கியமான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரைவர், கோ டிரைவர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடு வால்ஸில் வந்து 2 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் என்கேப்பில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த கார் வந்து வாங்கியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்டார் தான் கம்மி. ஸ்டில் வந்து பில்லில் வந்து நமக்கு ஒரு சேஃபஸ்டான கார் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த கிகரோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து 40 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டர்போ வேரியன்ட். மைலேஜ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சிட்டியில் வந்து ஒரு 15+ வந்து கொடுத்துரும். ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20+ கொடுக்கும் அப்படின்றது. பட் எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியல. இது ஒரு அசம்ஷன் தான். யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இது மற்றவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டியை சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. மக்களே அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இன்டீரியராக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூமுமே நல்ல அடிக்வேட்டான ஹெட்ரூம் வந்து இருக்குது. சீட்டோட கம்ஃபர்டபுளை பொறுத்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் சைடில் இருக்குது. பட் ஸ்டில் கம்ஃபர்டபுள் வந்து எந்த வகையிலுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாம் ஆகட்டும் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஸோ அண்டர் டை சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்வேட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6-வே அட்ஜஸ்டபிள் சீட். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட், பேக்வேர்ட், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேக் ரெஸ்ட் வந்து ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பம்ப் பண்ணுறது மூலிமா ஹைட் வந்து ஹை ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க முடியுது இந்த சீட் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது டாப் வேரியண்ட் RXZ டர்போ வேரியண்ட். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன கார்லுமே இதெல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரெஸ்ட் கீழே ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன திங்ஸை வச்சு கூல் பண்ணிக்க முடியும். இந்த டிவிஷன் பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீலிங் வந்து கொடுக்குது. நல்லா வந்து ஒரு கோ பேசஞ்சருக்கும் நடுவில் ஒரு நல்ல ஸ்பேஸை வந்து டிவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீலெஸ் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசிக்கான மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஸ்டீரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புக்லெட்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டோன் ஃபினிஷில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் கிடையாது, கொஞ்சம் ஹார்ட் மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏர் பேக் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ரியர் சீட்டில் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சீட்டை வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் ஃபுல்லாக மேக்ஸிமமாக எவ்வளோ பேக் சைடில் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது வந்து நான் மேக்ஸிமம் சீட்டை வந்து பின்னாடி கொண்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து பின்னாடி வச்சு யாரும் சீட்டை டிரைவர் வந்து ஓட்ட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் வந்து தள்ளேன். ஸ்டில் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஹெட்ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிக்குவேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து 6 ஃபீட் இருந்தாலுமே இந்த வண்டியில் வந்து உட்காந்துட்டு போக முடியும். ஸோ அடுத்ததாக சீட்டிங் கம்ஃபர்டபுளுக்கு வந்து வரும். சீட்டோட கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு பெஞ்ச் டைப் சீட்டு தான். ஸ்டில் பேக் சைடில் எல்லா கார்லையும் பெஞ்ச் டைப் சீட்டு தான் தராங்க. அந்த டே சப்போர்ட் மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது வந்து தோணுது. மற்றபடி ரியர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா குஷனியாக தான் இருக்குது. சீட்டோட கம்ஃபர்டபுள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக ரியர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பேசஞ்சரோட கன்வீனியன்ஸ்க்காக ரியர் ஏசி வென்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்போர்டு இந்த எக்ஸாஸ்ட் டனல் வந்து பாஸ் ஆகும் இல்லைங்களா கீழே, அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மேக்ஸிமம் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சீட்டோட சைஸை பொறுத்து கண்டிப்பாக ஒரு ஏன் சைஸில் இருந்தீங்கன்னா 3 அடல்ட் வந்து ட்ராவல் பண்ண முடியும். என்னை விட பல்கியாக இருக்கீங்கன்னா 2 அடல்ட் ஒரு கிட் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ மக்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பே ஒரு நீட்டாக வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட பவர் வந்து பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் 1 லிட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டர்போ இன்ஜின் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜின். ஸோ டர்போவோட பவர் வந்து இந்த வண்டியோட பிஎஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ 100 பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் 5000 ஆர்பிஎம்மில். டார்க்கை பொறுத்து 152 Nm டார்க் வந்து 2200 to 4400 ஆர்பிஎம்க்குள்ளேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இதுக்கடுத்து நார்மல் நமக்கு வந்து டர்போ இல்லாத இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 72 பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் 6250 ஆர்பிஎம்மில். அதே மாதிரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 96 Nm 3500 ஆர்பிஎம்மில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எனிஹவ் நம்ம ரைட்லேயும் வந்து பார்த்துருவோம் இந்த இன்ஜின் வந்து எப்படி இருக்குது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத. ஸோ மக்களே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸிங் சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வண்டிக்கு என்னென்னலாம் ப்ரைஸிங் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். சில வேரியண்ட் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில வேரியண்ட் வந்து ப்ரைஸிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என்னென்ன வேரியண்ட்டுக்கு என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது ஷோரூமில் வந்து நான் கிளியராக எழுதிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ப்ரைஸை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக RXE வேரியண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பழைய ஷோரூம் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் இருந்தது. இப்போ வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணி 6,10,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RXL மாடல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து 6.6 லேக் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6.85 லேக் வந்து எக்ஸ் ஷோரூம் வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நமக்கு வந்து RXZ இந்த வேரியன்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் இருந்தால் பெருசாக எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து டர்போ வேரியன்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சிவிடி வேரியண்ட்டில் டர்போ சிவிடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பழைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.30 லட்சம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி 10 லட்சம் வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மக்களே ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். மறக்காமல் சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிறவங்களையும் வந்து சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டிருந்தால் தான் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ரைட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 1 லிட்டர் இன்ஜினில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இந்த டர்போ எக்யூப் பண்ண வண்டியில் பார்த்துருவோமா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைகர் வந்து ஓட்டியிருக்கேன். அது வந்து நான் டர்போ வேரியன்ட். ரொம்பவே வந்து ஸ்லக்கியாக இருந்தது இன்ஜின். நமக்கு வந்து பவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஹை ஆர்பிஎம்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே பேண்ட் பீடத்துக்கு வந்து வரும். பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேயே வந்து பவர் நல்லா கிக்கிங் ஆகிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ யாராச்சும் வந்து கைகர் வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டெஸ்ட் ரைட் எடுங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து டெஸ்ட் ரைட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நார்மல் வந்து நான் டர்போ வேரியண்ட்டே வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நான் டர்போ வேரியண்ட்டுக்கு வந்து போகலாம். இல்லை நீங்கள் வந்து டர்போ ஓட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 99% வந்து டர்போ தான் வாங்குவீங்க. இந்த பவர் ஒரு யங்ஸ்டர் மாதிரி நல்லா ரெவ் பண்ணி வண்டியெல்லாம் ஓட்டுவீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நான் டர்போ வேரியண்ட் வந்து உங்களுக்கு பவர் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. இதுவே டர்போ வேரியண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. இந்த 1 லிட்டர் இன்ஜினால் இந்த அளவுக்கு ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்து வண்டியில் 4 பேர் இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரைடு கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்.
வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டில் வந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து இந்த வண்டி வந்து கொடுக்குது. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸுமே அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து வண்டி வந்து கொடுக்குது. ஸோ கியர் ஸ்லாட்ஸ் எப்படி இருக்குது, பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக வந்து குவிட்டில் சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து ப்ரெசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஸ்லாட்டிங்கில் எந்த இஷ்யூஸுமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் வந்து வண்டி வந்து ரெவ் பண்ணும்போது வண்டி நல்லா புல் பண்ணிட்டு போகுது. உள்ளே வந்து அந்த ஜி ஃபோர்ஸ் வந்து உங்களுக்காகட்டும், ஓட்டுறவங்களுக்காகட்டும், பின்னாடி இருக்கவங்களுக்காகட்டும் நல்லா அப்படியே புல் பண்ணி பின்னாடி தள்ளிட்டு போகிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்டர் ரோடு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஷன் வந்து சின்னதாக செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான். எனியோ இது வந்து மார்க்கெட்டு புதிய கார் கிடையாது. இந்த 2025 யாராச்சும் கன்சிடர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்குது இந்த கார் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து நான் கண்டென்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ரோடு. நான் வந்து ஒரு ரைவ் பண்ணி ஓட்டினேன். ஸ்டில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இம்பேக்ட்டுமே வந்து தெரியல. நல்லா வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டில் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ எனக்கு எப்படி வேணுமோ அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதை வந்து. ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 1 லிட்டர் வண்டி எடுக்கிறதா இருந்ததுன்னா டர்போ வேரியண்ட்டுக்கு போகிறது வந்து என்னோட சஜஷனாக இருக்கும். அதே மாதிரி டர்போ வேரியண்ட்டோட ப்ரைஸுமே வந்து 30,000 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வந்து பிரபா கார்ஸ், ரெனால்ட், ஓசூர் இதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃபாக வந்து இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுறதாகட்டும், ப்ரைஸிங், கொட்டேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மக்களே, வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். Until that, bye from Heart Rattles Praveen.